மூசான் எப்படியாச்சும் சூரியன் வந்து கான்கரர் பண்ணிடுன்ற ஜேர்னில நிறைய பேத்துக்கு தன்னோட ரத்தத்தை கொடுத்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாரு. நம்ம நெசுகோவையும் டீமனா மாத்திருப்பாரு. ஆனா சர்ப்ரைஸ்லி நெசுகோ மட்டும் சன்லைட்ல வந்து சர்வே ஆக முடிஞ்சிருக்கும். பேசாம இருந்த நெசுகோ வந்து பேச வேற செஞ்சிருப்பான். அது வந்து என்னென்ன பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னு பாத்திரலாமா? ப்ளூ ஸ்பைடர் லில்லில இருந்தே போவோம். மூசான் வந்து 1000 வருஷமா ப்ளூ ஸ்பைடர் லில்லி தான் தேடிட்டு இருந்திருப்பாரு. அந்த பூவும் ரேரான மலை பகுதியில தான் இருக்குன்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. நம்ம கமோட ஃபேமிலியும் அந்த மாதிரி மலை பகுதியில தான் வாழ்ந்துட்டு இருப்பாங்க. சாப்பிட்றதா இருந்தாலும் அங்க இருக்க காய்கறி பழங்கள தான் வந்து சமைச்சு சாப்பிட்டாகணும். ஒருவேளை நெசுக்கவே கூட அவளுக்கே தெரியாம ப்ளூ ஸ்பைடர் லில்லி எடுத்து சாப்பிட்டுருக்கலாம். இல்ல அவளோட அம்மா கூட வந்து சாப்பிட குடுத்துருக்கலாம். இது கூட வந்து அவ வந்து இம்யூனாக காரணமா இருந்திருக்கலாம். டீமனா மாறின பின்னாடி. டீமனா மாறினாலும் தாஞ்சிரோ வந்து தன்னோட தங்கச்சியை வந்து பத்திரமா ப்ரொடெக்ட் பண்ணி லவ்வோட வந்து பார்த்துக்கிட்டு இருந்திருப்பான். அது கூட தன்னோட ஃபேமிலி கூட இருந்த அந்த நாட்கள், அந்த ஃபீலிங்ஸ், எமோஷன்ஸ் எல்லாமே சேர்ந்து நெசுகோ வந்து டீமனா இருந்தாலும் ஹியூமனோட அந்த சென்ஸை வந்து தக்க வச்சுக்கிட்டு அவளை வந்து கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கலாம். இது வந்து என்னோட தியரி தான். உங்களுக்கு என்ன தோணுது அதை வந்து நீங்க கமெண்ட் பண்ணிடுங்க. ஹியூமன்ல இருந்து நெசுகோ இப்ப டீமனா இருக்க சமயத்துல ஹியூமன்ஸ் நமக்கு எப்படி வந்து ஃப்ரூட்ஸை வந்து ஃபுட்டா சாப்பிடுவோமோ, டீமன்ஸுக்கு வந்து ஃபுட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹியூமன் பிளட்டும் ஃப்ளஷும் தான். அப்படி இருக்கிறப்போ அதை வந்து கண்ட்ரோல் பண்றதுக்காக நெசுகோ வந்து ஒரு மாஸ்க் மாதிரி போட்டிருப்பா. நம்மளே கண்ட்ரோல் இல்லாமல் போனாலும் அந்த மாஸ்க் மூலமா நம்ம வந்து அடுத்தவங்களை கடிக்காம இருந்துடலாம். இந்த மாஸ்க் வந்து தடுக்கும். அந்த மாதிரி நம்பி வந்து போட்டிருப்பா. சப்போஸ் கண்ட்ரோல் இல்லாமன்னு அவ வந்து யோசிக்கிறா இல்லையா, அது வந்து அவளை வந்து எந்த மைண்ட் செட்ல இருக்கா, தன்னோட மைண்டை வந்து எந்த லெவல்ல வந்து கண்ட்ரோல் பண்ணி வச்சிருக்கான்ட்டு சூப்பராகவே காட்டியிருக்காங்க. நான் மற்ற டிமன் மாதிரி இல்லை, நானும் ஹியூமன் தான்ட்டு அவளோட ஹியூமன் சென்ஸ்ன்றது வந்து அவளை வந்து கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கலாம் டீமனா இருந்தாலும். நெசுகோவால மட்டும் சன்லைட்ல எப்படி சர்வே ஆக முடியுதுன்ட்டு லேடி டமாய் வந்து அவளோட ரத்தத்தை எடுத்து டெஸ்ட் பண்ணுவாங்க. அப்ப என்ன சொல்லுவாங்கன்னா, இவளோட ரத்தம் வந்து மாறிக்கிட்டே இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இந்த சென்ஸ் அவ வந்து ஹியூமனாவும் இருக்கா, அதே சமயம் டீமனாவும் மாற முடியறதுனால அவளோட ரத்தம் வந்து மாறிக்கிட்டே இருக்கு. வேணும்னா டீமனாவும் இல்லைன்னா ஹியூமனாவும் இருக்கிற அந்த கண்ட்ரோல்ல வந்து அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷனை நெசுக்கோ வந்து கண்ட்ரோல் எடுத்திருக்கலாம். நெசுக்கோ இப்போ டீமனா இருக்கனால அவ வந்து ஹியூமன் பிளட்டு ஃப்ளஷை வந்து சாப்பிட்டாகணும். அதை வந்து ஈக்குவல் பண்றதுக்கு நெசுக்கோ என்ன பண்ணியிருப்பானா, தூங்குற மூலமா லாஸ் ஆன எனர்ஜியை வந்து ரீகெயின் பண்ற மாதிரி காட்டியிருப்பாங்க. இல்லை இதை நம்ம எப்படி எடுத்துக்கலாம்னா, நம்ம எப்படி தூங்கி இருந்துச்சோம்னா ரெஃப்ரெஷிங் எனர்ஜியா இருப்போம்ல, அந்த மாதிரி நெசுகோவுக்கு லாஸ் ஆன எனர்ஜி தூங்குற மூலமா வந்து ரீகெயின் ஆயிருக்க சான்ஸ் இருக்கு. அதுவும் சாதாரணமாலாம் தூங்கியிருக்க மாட்டா. நெசுகோ லிட்ரலி 2 வருஷம் தூங்கியிருப்பா. அந்த 2 வருஷத்துல சன்லைட்டுக்கு ஏத்த மாதிரி அவளோட ரத்தம் வந்து கொஞ்சம் கொஞ்சமா வந்து அடாப்ட் ஆகி மியூட்டேட் ஆகிருக்கலாம். இதை வந்து எப்படி வச்சுக்கலாம்னா, நெசுகோ சன்லைட்ல வராம தூங்குறப்போ ரத்தத்துக்குள்ள வந்து நிறைய வந்து மாற்றம் ஏற்பட்டு சன்லைட்ல வந்தா உடனே வந்து அதுக்கு வந்து ரியாக்ட் ஆகிற மாதிரி சன்லைட்டுக்கு ஏற்ற மாதிரி மியூட்டேட் ஆகிருக்கலாம். இன்னொரு ரீசன் குருகோடாக்கி. அவர் தான் வந்து நெசுகோ வந்து 2 வருஷமா பார்த்துக்கிட்டு இருந்திருப்பாரு. பார்த்துக்கிட்டு இருந்ததும் இல்லாமல் அவளுக்கு வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு வந்து ட்ரைனிங் கொடுத்துருப்பாரு. ட்ரைனிங்னா ஹைபனைசிஸ் பண்ணியிருப்பாரு. அந்த 2 வருஷமே எல்லா மனுஷங்களும் வந்து உன்னோட குடும்பம் தாம்மா, யாரையும் வந்து கடிக்கக்கூடாது, யாரையும் எதுவும் பண்ணக்கூடாது, நீ தான் அவங்கள பார்த்துக்கணும் அப்படின்ற மாதிரி லிட்ரலி அந்த 2 வருஷமுமே ஹைபனைசிஸ் பண்ணியிருப்பாரு. நினச்சி பாருங்க, 2 வருஷங்க எங்க இருக்கு. நெசுகோவை அந்த 2 வருஷம் வந்து மண்டையை கழுவுனதுல நெசுகோ வந்து குருகுடாக்கி சொன்னதை வந்து ஃபாலோ பண்ற மாதிரி சனாமே வந்து தன்னோட கையை வந்து லைட்டா கட் பண்ணி வந்து டெம்ப்ட் பண்ணுவான். கடிக்கிறா இல்லையான்ற மாதிரி டெஸ்ட் பண்ணுவான். அப்போதைக்கு நெசுகோ வந்து நான் என்ன சும்மாவாடா அப்படின்ற மாதிரி வந்து எதுவுமே பண்ணியிருக்க மாட்டா. அந்த 2 வருஷம் தூக்கம், உருகுடாக்கியோட ஹைப்னைசிஸ் இதெல்லாம் மொத்தமா சேர்ந்து அவளை வந்து ஹியூமனாக இருக்க வந்து கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கலாம். அந்த 2 வருஷமே அவர் வந்து ஹைபனைசிஸ் பண்ணது நல்லாவே ஒர்க் ஆயிருக்கு. அதை தொடர்ந்து கமோட ஃபேமிலி ஜென்ரேஷனா ஹீனோ காமிகாவராவை சன் பிரீத்திங்கே பேஸா வச்சு ஃபாலோ பண்றதுனால சன்லைட்ல போனாலும் அவரை வந்து அஃபெக்ட் பண்ணாத மாதிரி இருந்திருக்கலாம். இது வந்து நான் நடக்கிறத வச்சு கெஸ் பண்ணி சொல்றேன். இது எல்லா விஷயங்களும் சேர்ந்து நெசுகோவை டீமனா இருந்தாலும் ஹியூமனா இருக்கிறதுக்கு தக்க வச்சுக்கிட்டு இருந்திருக்கலாம். அந்த 2 வருஷம் தூங்குனது, உருக்குடக்கையோட ஹைப்னைசிஸ், ஹீனோகாமி கவரை வந்து ஃபாலோ பண்ணுறது அப்படின்னு எல்லாம் சேர்ந்து அவளை வந்து சன்லைட்டுக்கு ஏற்ற மாதிரி வந்து அடாப்ட் பண்ணி மியூட்டேட் ஆகிருக்கலாம். உங்களுக்கு என்ன தோணுது? நெசுகோ வந்து சன்லைட்டில் போகிறது வந்து எந்த இது வந்து பாசிபிளாக இருந்திருக்கலாம்? நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களோட தாட்ஸை வந்து மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். என்ன சொல்கிறீங்கன்னு பார்க்கலாம்.